ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி தான் வந்திருக்கிறோம். சிவகாசியில் ஜெய் கணேஷ் ஏஜென்சி தாங்க வந்திருக்கிறோம். இவங்ககிட்ட கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஹோல்சேல் ரேட்டில் நிறைய பக்கம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏஜென்சியாக வந்திருக்கோம். இந்த ஏஜென்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து போன வருஷம் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சூப்பரான ரேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட கம்பெனி தாங்க நம்ம விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஜெய் கணேஷனோட ஓனர் வந்து மிஸ்டர் மாரிக்கனி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களோட அந்த குடோனையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரிலாம் வந்து இவங்க ரீபேக் பண்ணி எப்படி சேல் பண்ணுறாங்க கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி அவங்களுடைய நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற போகிறாங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது? நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் சார் இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நியர்பை ஆல்ரெடி வந்து பட்டாசு நிறைய கிடைக்கும், அதோட ஃபேன்சி ஐட்டமும் நிறைய ஐட்டம் கிடைக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கஸ்டமர் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கஸ்டமர் ப்ளஸ் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இதுக்காக கூட எங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போன வருஷம் சேல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த வருஷமும் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போவும் அதே போல் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குடோனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சார். என்ன மாதிரி நம்ம குடோன் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ வரைக்கும் நம்மளால் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் சார்? ஆர்டர் நிறைய வருது அப்படின்னா இந்த மாதிரி சார்? இல்லை, இந்த வருஷம் கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட எல்லாருமே ப்ரைஸ் கூட்டியிருக்காங்க. நாங்கள் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட் இயரை விட ப்ரைஸ் குறைச்சிருக்கோம். எல்லா ஐட்டமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா கஸ்டமர் லாஸ்ட் இயரை கேட்டாங்க, உங்களோட ஐட்டம்லாம் ரேட்டு குறையா இருக்குது, பட் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்காக கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி கிஃப்ட் பாக்ஸ் ரேட் எல்லாம் இந்த வருஷம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், அது ஒவ்வொரு பாக்ஸும் காட்டிட்டு அது எவ்வளோ மினிமம் கொடுப்போம் அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வாங்க ஃபேக்ட்ரியை பார்த்துக்கலாம். ஸோ ஃபேக்ட்ரி பார்க்கலாம். வாங்க சார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட், என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற பக்கம் எடுக்கக்கூடிய கிஃப்ட் பாக்ஸுக்கும் நம்மகிட்ட எடுக்கிற கிஃப்ட் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்? அதாவது கிஃப்ட் பாக்ஸில் நிறைய இடங்களில் வாங்கியிருப்பாங்க, வாங்கினவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாங்கிட்டு போயிட்டு உள்ளே பார்த்தா தான் தெரியும் உள்ள பேக்கேஜ் எல்லாம் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது சார் உள்ள. அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட போன டைம் வாங்கினவங்க சில பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு உண்மை சார்? சார், எப்போவுமே கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்டு தான் இந்த வருஷம் வந்து சிவகாசிலே சீப்பான காஸ்ட்டுன்னு நாங்கள் அடித்து சொல்லுவோம். நிறையா பேர் என்ன பண்ணாங்க, இந்த 10 பீஸ் போட வேண்டிய இந்த புஷ்வானம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் 5 பீஸ் போட்டு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. அவங்க ரேட்டையும் நம்ம ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் எங்கள் ரேட்டு தான் சீப்பாக இருக்குது. ஸோ ரேட்டுலேயும் நாங்கள் தான் சீப்பு, குவாலிட்டிலேயும் எங்கள் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி, சர்வீஸும் பக்காவாக கொடுப்போம். இந்த வருஷம் வந்து கிஃப்ட் பாக்ஸ் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக நம்பி ஆர்டர் பண்ணி வாங்கலாம். பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுடைய குடோனுக்குள்ளே நம்ம போய் என்ட்ரி ஆகி பார்ப்போம். வாங்க சார். இதெல்லாம் என்ன சார்? இதுதான் நம்மளோட கஸ்டமர்ஸ் நமக்கு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தது, அவங்களுக்காக பேக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் டெலிவரி கொடுக்க வேண்டியது. ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து பாக்ஸை வந்து ஸ்டேபிள் பண்ணுவாங்க. ஸோ எம்டியாக ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு எல்லாமே பிரிண்டாகவே வந்துடுதுங்க. நம்ம லிஸ்ட்டு பின்னாடி உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம பாக்ஸ்க்குள்ளே ஒரு பிரிண்டாகவே வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் பேஜு, பேக் பேஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு ப்ராசஸ் நடக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸில் நாங்கள் எதில் ஸ்பெஷல் அப்படின்னா, எங்களுடைய ஐட்டங்களை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நார்மலாக புஷ்வாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கணும், இதுதான் கணக்கு. நார்மலாக எல்லோரும் 5 பீஸ் வச்சுட்டு இது ஒரு பேக், இது பேக் அப்படியே தான் இருக்கும். உள்ள பீஸ் மட்டும் 5 பீஸ் கிஃப்ட் பாக்ஸ்க்காக வச்சுருப்பாங்க, ஏன்னா ரேட்டை குறைக்கணுங்கிறதுக்காக. பட் நம்மகிட்ட அந்த கான்செப்ட் கிடையாதுங்க. நம்மகிட்ட எல்லாமே 10 பீஸ் ஐட்டம் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ஆனால் ரேட்டு வந்து உங்களுக்கு 5 பீஸோட காம்படிட்டிவாக இருக்கும், 5 பீஸை விட ரேட்டு குறையாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கரம். இந்த சக்கரத்துலேயும் பார்த்தோம்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதுலேயும் 10 பீஸ் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போகிறது இல்லைங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 28 சோர்ஸான்னு ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 10 சோர்ஸா, 15 சோர்ஸா, 20 சோர்ஸாலாம் சும்மா லிஸ்ட்டில் பேருக்கு எடுக்குவாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. கடையில் என்ன ஐட்டம் நம்ம வச்சுருக்கோமோ ரெகுலர் ஐட்டம், அந்த ஐட்டங்கள் மட்டும்தான் உள்ள இதில் போடுவோம். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்பெஷல். பார்த்திங்கன்னா சோர்ஸானா 28 சோர்ஸா மட்டும்தான் இருக்கும். 28 சோர்ஸா மட்டும்தான் இருக்கும். அது கீழே 10 சோர்ஸா, 5 சோர்ஸா இந்த மாதிரிலாம் பேருக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ நம்மகிட்ட வந்து வாங்குறது உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பொருளும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும். இந்த ப்ராசஸ் அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி நடக்குதுன்னு.
அங்கே பேக் பண்ணி வந்த மெட்டீரியலுக்கு இங்கே ஷ்ரிங்க் பேப்பர் போடுவாங்க. அதை இங்கே சீலிங் பண்ணுவாங்க. சீலிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த மிஷினில் தாங்க நம்ம வந்து ஷ்ரிங்க் ரேப்பர் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இது வந்து ஷ்ரிங்க் பண்ண ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸை நீங்கள் கையால் அப்படி பிச்சு எடுக்கவே முடியாது. இது ஏன்னா இது மிஷின் சீலிங். ஸோ சும்மா அப்படிலாம் எடுக்க முடியாது. ஒரு கத்தி வச்சு தான் கிழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேக்கிங். ஸோ கஸ்டமருக்கு அதனாலே நம்ம பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். சார், இப்போ பாக்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இதில் எத்தனை டைப் ஆஃப், அதாவது எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சு ஒரு பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்து நம்ம எப்படி இது மாதிரி எவ்வளோ பேக்கில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்மகிட்ட ஒரு 6 வெரைட்டி கிஃப்ட் பாக்ஸ் இருக்குங்க. ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஒன்று இருக்குது. 21 ஐட்டம், 25 ஐட்டம், 30 ஐட்டம், 35 ஐட்டம், 40 ஐட்டம், 50 ஐட்டம், இதெல்லாமே நம்ம கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக ஒரு 60 ஐட்டமும் விஐபிகளுக்காக போட்டிருக்கோம். ஸோ எல்லா டீட்டெயிலையுமே நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோட காஸ்ட்டையும் ஒவ்வொரு காஸ்ட்டையும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி பேக் பண்ணுறாங்கங்கிறத இவங்களுடைய குடோனை பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா, சில பேர் சொல்கிறது ஒரு குவான்டிட்டி, செய்கிறது ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன பேக் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு இந்த ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்களோட குடோனை வந்து நம்ம விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து நம்பிக்கை வந்து வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு கடைகளுக்கு அப்படின்னா அவங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க சார். எவ்வளோ நம்ம பேக் சொன்னாலும் எவ்வளோ நாள் பண்ணி கொடுக்கலாமா சார்? எவ்வளோ கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ பாக்ஸ் கேட்டாலும் எங்களால் சப்ளை பண்ண முடியும். நிறையா கஸ்டமர் 2000, 3000, 5000, 10,000 எவ்வளோ கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்தளவு ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். உள்ள பெரிய குடோன் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஏற்கனவே போட்டு ஸ்டாக்கும் நாங்கள் எங்கள் குடோனில் வச்சுருப்போம். அதுபோக கஸ்டமருக்கு கடைசி நேரத்தில் கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறதுனாலும் போட்டு கொடுப்போம். என்னென்ன வேணும்னாலும் கஸ்டமருக்கு அவங்க கேட்குற அளவுக்கு குவாலிட்டி எங்களால் சப்ளை பண்ண முடியும். நம்மளோட என்னென்ன வெரைட்டியான பாக்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன காஸ்ட்டு, எவ்வளோ மினிமம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க கடைக்குள்ளே வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட 7 விதமான வெரைட்டி பாக்ஸஸ்லாம் இதில் இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க. இது நம்மளோட 21 ஐட்டம் பாக்ஸு, 25 ஐட்டம் பாக்ஸு, 30 ஐட்டம் பாக்ஸு, 35 ஐட்டம் பாக்ஸு, 40 ஐட்டம், 50 ஐட்டம் விஐபி பாக்ஸு, 60 ஐட்டம் விவிஐபி பாக்ஸு. ஸோ மொத்தம் 7 விதமான வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் என்ன இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து நம்மளோட 21 ஐட்டம் பாக்ஸு. ஸோ 21 ஐட்டம் என்னென்ன இருக்கும், 21 ஐட்டம் அப்படிங்கிறது பின்னாடி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஐட்டம் உள்ளே உங்களுக்கு இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளவர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10 பீஸ் உள்ளே பிரிண்ட் ஆகிருக்கும். உள்ளே இருக்கும், 5 பீஸ் இருக்காது. சக்கரம் 10 பீஸ் இருக்கும், 5 பீஸ் இருக்காது. சாட்டை 10 பீஸ் இருக்கும், 5 பீஸ் இருக்காது. அதுபோக கார்ட்டூனு 10 பீஸ் தான் இருக்கும், 5 பீஸ் இருக்காது. ஸோ நம்மகிட்ட உள்ள ஐட்டங்கள் பென்சில் 10 பீஸ் தான் இருக்கும், 5 பீஸ் இருக்காது. ஸ்டோனு 10 பீஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கம்பிகள்லாம் பார்த்திங்கன்னா 10 பீஸ் தான் இருக்கும். ஸோ என்னென்ன குவாலிட்டி நம்ம ரெகுலருக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பாக்ஸ்லேயும் சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ 5 பீஸ் ஐட்டத்து, ஆனால் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் இயர் 210 ரூபா விற்ற இந்த ரேட்டு இன்றைக்கி 200 விற்கிறோம். 200 வாங்கி நீங்கள் ஆஃபர் இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஃபண்டுக்கு வாங்குகிற கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, நாங்கள் 100 பாக்ஸ் எடுக்கிறோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் உங்களால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன எங்களால் பண்ணித்தர முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஸோ ஃபண்டு பார்ட்டிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாக்ஸு. ஸோ அது பிரிண்டிங் ஆகி இதாகி வரும்போது உங்களுக்கு இவ்வளோ பலன்னு இவ்வளோ அழகாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம். ஸோ இது நம்மளோட 25 ஐட்டம் பாக்ஸு. ஸோ இதுலேயே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பின்னாடி பேக் ஆகிரும், பின்னாடி லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிரும். ஸோ உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்கேட் ஆகட்டும், ஃப்ளவர் பார்ட்ஸு, க்ரௌண்ட் சக்கரா, பிஜிலி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் கவுண்ட்டு தான். சாட்டை 1 சாட்டை உள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 10 பீஸ் ஐட்டம் கொண்டு தான். நம்மளோட கிஃப்ட் பாக்ஸு எப்போயுமே 10 பீஸ் தான். ஆனால் ரேட்டு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா. லாஸ்ட் இயர் இது நம்ம 260 ரூபான்னு கஸ்டமர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் இதோட காஸ்ட் வெறும் 250 ரூபா, 10 பீஸ் கொண்ட பேக்கிங்கு. இதுலேயும் ஃபண்டு பார்ட்டி, எனக்கு 100 பேர் 100 எடுக்க போகிறேன், எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ண முடியும், எனக்கு டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னா, ஸோ எங்களால் எதாவது பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இது தனியாக கேட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் பார்த்திங்கன்னா 30 ஐட்டம். ஸோ 30 ஐட்டம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட 30 ஐட்டம் பாக்ஸு. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் லிஸ்ட்டு இருக்குங்கிறது பின்னாடி லிஸ்ட்டு போட்டிருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்டு பிரகாரம் உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குங்கிறது உள்ள டீட்டெயில் இருக்கும். ஸோ உள்ள 30 ஐட்டம் பாக்ஸ்க்குள்ளே உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே நம்ம அது எதுவுமே வந்து 5 பீஸ் ஐட்டமோ இந்த மாதிரி 10 வாழை 5 வாழை அந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் கிடையாது. எல்லாமே நார்மல் 10 பீஸ் ஐட்டம் மட்டுமே. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து 350 விற்றோம். இந்த வருஷம் வந்து இதில் பயங்கரமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். 315 315 ரூபா மட்டும் தான் கொடுக்குறோம். இதுலேயே 100 பாக்ஸுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 35 ஐட்டம் பாக்ஸ். இதுதான் நம்மளோட பாக்ஸ் 35 ஐட்டம் பாக்ஸு. ஸோ இதில் என்னென்ன ப்ரிண்ட் ஆகிருக்குங்கிற லிஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிற லிஸ்ட்டு பின்னாடி ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம 35 ஐட்டம் பாக்ஸ் புரியுது. ஃப்ளோர் பாஸு, க்ரௌன் சக்கரா, 4 அடி சார்ட்டு இதில் வந்துருங்க. எப்போயுமே வந்து 1 அடி சார்ட்டை தான் உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம 30 ஐட்டம் பாக்ஸ்லேருந்தே நமக்கு 4 அடி சார்ட்டை வந்துடும், பென்சில் வந்துடும், கிட்கட் வந்துடும், புல்லட் பாம் வந்துடும், கம்பி மத்தாப்பில் ஒரு 5 வெரைட்டி வந்துடும், பாம்பு மாத்திரை வந்துடும், மேட்ச் பாக்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ இதில் ஓரளவு உங்களுக்கு இது லாஸ்ட் இயர் நம்ம 450 ரூபாய்க்கு விற்ற இந்த பாக்ஸு இந்த வருஷம் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 400 ருபீஸ் தான். 50 ரூபா அது லெஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே நீங்கள் 100 பாக்ஸ்க்கு மேலே டெலிவரி எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எது வேணும்னாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை டேரெக்டாக. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாக்ஸ் வந்து 40 ஐட்டம் பாக்ஸு. ஸோ இது வந்து நம்ம 40 ஐட்டம் பாக்ஸு. 40 ஐட்டம் பாக்ஸில் உள்ள என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ்லேயே ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே 10 பீஸ் ஐட்டங்கள் தான். ஸோ இதில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா 4 அடி சார்ட் இருக்கும், ராக்கெட் பாம் இருக்கும், பிஜிலி 24 டீலக்ஸு, லட்சுமி வெடியில் ஒரு 7-8 வெரைட்டி இருக்கும். லட்சுமி, குருவி, பேரட்டு, பாம்பு மாத்திரை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட்டு. இதில் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டங்கள் 40 ஐட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டங்கள் நிறையா வரும். புல்லட் பாம் இருக்கும், கார்ட்டூன் இருக்கும், ஸோ தீப்பெட்டி இருக்கும், கம்பி மத்தாப்பு நிறையாவே இருக்கும். குழந்தைகளுக்குரியது 100 வாழா இருக்கும். ஸோ இது 40 ஐட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா ஐட்டங்களுமே இருக்கும். இதோட காஸ்ட்டு போன வருஷம் 500 விற்றோம். இந்த வருஷம் இதோட காஸ்ட் வெறும் 450. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாக்ஸ் விஐபி பாக்ஸ் 50 ஐட்டம் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு உள்ள லிஸ்ட்டு தனியாக வச்சுருக்குறோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஐட்டம் சேர்ந்து இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கன்னா டவுட் தான். போன வருஷம் இதோட பாக்ஸ் 800க்கு நம்ம சேல் பண்ணோம். இந்த வருஷம் இந்த பாக்ஸ் வந்து வெறும் 700க்கு தான் சேல் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டீலக்ஸ் லட்சுமி ஸ்பெஷலாக இருக்கும், ராக்கெட் பாம் இருக்கும், கம்பியில் நிறைய வெரைட்டி இருக்கும், ஸ்கை ஷாட் இருக்கும், ஃபோட்டோ ஃப்ளாஷ் இருக்கும், சிட்டுப்புட்டு 2 வெரைட்டி இருக்கும், ஃப்ளோர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இருக்கும், பெரிய பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி க்ரௌன் சக்கரா பிக் இருக்கும், சிட்டுப்புட்டு டீலக்ஸ் இருக்கும். ஸோ நிறையா வெரைட்டிகள் இதில் இருக்கும். கம்பி வெரைட்டி நிறையா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கலந்துருக்கும். இதோட காஸ்ட்டு வெறும் 700 ரூபா தான் இந்த வருஷம். ஸோ 100 பாக்ஸ் மேலே எடுக்கிறவங்களுக்கு இதுலேயே நாங்கள் ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா விவிஐபி பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் ரொம்ப அதிகமாக போச்சு. இந்த பாக்ஸ் வந்து கஸ்டமர்லாம் ரொம்ப 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் கேட்டாங்க. அவங்களாளுக்கெல்லாம் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் பண்ண முடியாது. இது ஸ்பெஷலாக போட்ட பாக்ஸுங்க. இதில் 60 ஐட்டம் பார்த்திங்கன்னா கொரில்லா பாம் ஒன்று இருக்கும். சக்கரத்தில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்கும். ஒரு ஸ்பெஷலு, ஒரு அசோகா இருக்கும். ஃப்ளோர் பார்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிக் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் இருக்கும், ராக்கெட் பாம் இருக்கும், 24 டீலக்ஸ் இருக்கும், 56 ஜெயிண்ட் இருக்கும். இது லக்ஷ்மி வெடியில் 5-6 வெரைட்டி, எல்லா வெரைட்டி லக்ஷ்மி இருக்கும். ஒரு சோட்டா பென்சி இருக்கும், கம்பி மத்தாப்பு, எல்லா கம்பி மத்தாப்பு வெரைட்டியும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரோ பாம் இருக்கும், 100 வாழா இருக்கும். இது எல்லாம் போக ஒரு 5 பீசஸ் பவுண்டுன்னு பார்த்திங்களா 100 ருபீஸ் ஒருத்தான 5 பீசஸ் பவுண்டுன்னு இதில் இருக்கும். இதில் இல்லாத வெரைட்டியே உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு 1000 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்த்தபிள் இருக்கும். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்டாஃபுக்கு நான் ஒரு சூப்பராக 1000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த விவிஐபி பாக்ஸை நீங்கள் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுலேயே 100 பாக்ஸ் மேலே கொடுக்குறவங்களுக்கு ஆஃபர் வந்து கண்டிப்பாக கொடுப்போம்.
எல்லாம் ஓகே சார். இப்போ எவ்வளோ மினிமம் வந்து குவான்டிட்டி கொடுப்பீங்க? இப்போ நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குலாம் ஆசை என்ன தோணுதுன்னா, இந்த 800 பாக்ஸாக இருக்கட்டும், அந்த 700 பாக்ஸாக இருக்கட்டும், 1000 பாக்ஸாக இருக்கட்டும், இந்த 2 வாங்கினாலே இந்த வருஷம் தீபாவளியை முடிச்சிருவோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு மொத்தத்தில் இந்த 700 பாக்ஸ் வாங்கினாலே போதும் போல். அந்தளவுக்கு அதில் உள்ள நீங்கள் காட்டின வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அப்போ எனக்குலாம் இதெல்லாம் ஒன்று வேணும்னு நான் கேட்டேன்னா எனக்கு எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம் சார், கஸ்டமர் எப்படி நம்ம பண்ணி கொடுக்கலாம்? ஆக்சுவலாக இது எப்படின்னா சார், 21 ஐட்டம் பாக்ஸ் வந்து ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் 36 பீஸ் வரும். 36 பாக்ஸ் வச்சா ஒரு ஸ்பெஷல் கார்ட்டூன் பாக்ஸ். ஸோ இந்த ஃபண்டுக்கு எடுக்கிறவங்க 100 பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு 36 வச்சு கொடுத்துருவோம். இல்லை இண்டிவிஜுவலாக எனக்கு பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மினிமம் இவங்க ஒரு 10 பாக்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த பாக்ஸ் வந்து 25 ஐட்டம். இந்த 25 ஐட்டத்தில் வந்து ஒரு கார்ட்டூன் பாக்ஸுக்கு 30 குவான்டிட்டி விழும். 30 விழும். ஸோ 30 எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லை 10 பாக்ஸ் மட்டும் எனக்கு இது இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எடுத்துக்கலாம். 10 பாக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஐட்டம் பாக்ஸுங்க சார். 30 ஐட்டம் பாக்ஸ் ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் 22 கிடைக்கும். ஸோ 22 பீஸ் வச்சா ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலாக எனக்கு வேணும் ஒரு 8 பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது இண்டிவிஜுவலாக வேணாலும் எடுத்துக்கலாம். 35 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் வந்து 20 பாக்ஸ் உள்ள ஒரு கார்ட்டூன் பாக்ஸுக்கு. இல்லை இதில் எனக்கு ஒரு 5 பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 40 ஐட்டம் பாக்ஸு. 40 ஐட்டம் பாக்ஸ் ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் 14 பாக்ஸ் கிடைக்கும். ஸோ 14 பாக்ஸாக நீங்கள் ஒரு கார்ட்டூனாக எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 5 பாக்ஸ் போதும் சார். நீங்கள் சொல்கிறது சில பேருக்கு வந்து புரியாது. கார்ட்டூன் பாக்ஸ்னால் நீங்கள் என்ன பாக்ஸ் சொல்கிறீங்க? அதாவது மாஸ்டர் கார்ட்டூன் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பெரிய சைஸ் கார்ட்டூன் பாக்ஸில் இதில் ஒரு 14 பீஸ் 40 ஐட்டம் பாக்ஸ் 14 பாக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த 14 பாக்ஸு சேர்ந்து ஒரே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகிடும். ஓகே. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இதாகாது, வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஐட்டம். ஸோ 50 ஐட்டம் இந்த விஐபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 11 பாக்ஸ் வச்சுக்கலாம். அந்த 11 பாக்ஸ் வச்சு ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ பாக்ஸ் தேவைப்படாது, எனக்கு ஒரு 5 பாக்ஸ் மினிமம் பண்ணி கொடுங்க, 4 பாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னா கூட இதில் 4 பாக்ஸ் பண்ணாலும் பண்ணி கொடுத்துடலாம். தனியாக பேக்கிங் பண்ணி கொடுப்போம். இந்த விவிஐபி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 60 ஐட்டம். இந்த பாக்ஸை தூக்குறதுக்கே பெரிய வெயிட்டுங்க. இது வந்து ஆக்சுவலாக இது ஒன்று இருந்தாலே தீபாவளி சிறப்பாக கொண்டாடிடலாம். பட் ஒன்று வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு கடைசி நேரத்தில் 500 கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக இது ஒரு மினிமம் 3 பாக்ஸ் கேட்டால் இதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு பாக்ஸ் இருந்தாலே தீபாவளியை கொண்டாடலாம். ஒரு ஸ்மால் ஃபேமிலி ஒரு 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா இது இருக்கதே போதும். அப்படின்னா அப்போ 3 பாக்ஸ்னா பரவாயில்ல. 3 பாக்ஸ் கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்தா கூட ஆர்டர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு எனக்கு பட்டாசு வேணும், போக இதில் ஒரு 2 பாக்ஸ் வேணும், அப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பட்டாசு தனியாக ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு பாக்ஸ் வேணும், அதில் ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஒரு பாக்ஸ் கொடுங்க, இதில் ஒரு பாக்ஸ் கொடுங்க. ஸோ உங்கள் விருப்பம். தனியாக பாக்ஸ் பண்ணும்போது மட்டும் எங்களோட மினிமம் குவான்டிட்டிஸ் அது சொல்லியிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஒர்த் ஆகணும் இல்லையா, அந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான். ஸோ மற்றபடி நீங்கள் பாக்ஸ் கூட நீங்கள் எத்தனை பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸில் இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட எல்லோரும் ரேட்டு கூட்டியிருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் ரேட்டு குறைச்சிருக்கோம். 10 பீஸ் ஐட்டம் தான் போட்டிருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் எல்லா ரேட்டோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபண்டு பார்ட்டிகள்லாம் நல்லா செக் பண்ணி முன்னாடியே இப்போயே நாங்கள் நிறைய அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டெஸ்பேச்சுக்கு உள்ள டைம் வரைக்கும் தான், நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் பாக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ சீக்கிரம் முந்த முடியுமோ முந்தி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. பேசினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஃபண்ட் ஏதாவது பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் முன்னாடியே வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோ சொன்னாங்களோ அந்த அவ்வளோ நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் சிவகாசியிலேருந்து நீங்கள் பட்டாசு வாங்கணும், கிஃப்ட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெய் கணேஷ் ஏஜென்சியை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் திருப்தி கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பட்டாசு வெரைட்டிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒருவேளை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடச்சிரும். அண்டு வீடியோ கீழேயும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன். அண்டு ஃபேன்சி ரக பட்டாசு வந்து நம்ம வெடிச்சும் காமிச்சிருக்கிறோம். என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த 2021 என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.